வணக்கம். வெல்கம் டு மிஸ்டர் ரிவ்யூ சேனல். நான் பார்த்த படங்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய திரைப்படம் கதை மற்றும் இயக்கம் லோகேஷ் அஜாஸ் அவங்களோட இயக்கத்தில் நவீன் சந்திரா, ரியா ஹரி, அபிராமி மற்றும் பலர் நடித்து மே மாதம் 13 2025 வருஷம் 4 கோடி ரூபா பட்ஜெட்டில் 8 கோடி ரூபாய் வருமானம் ஈட்டி கொடுத்த படம் 11. அந்த படத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த படம் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எதை ஞாபகப்படுத்தோ இல்லையோ 90s கிட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேவரட்டான படம் இருக்குங்க. விசில்னு ஒரு படம் இருக்குது. அந்த படத்தை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஞாபகப்படுத்தும். ஏன்னா அந்த படம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி படம். படத்தோட கதை பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு டிஃபிகல்ட்டான கதையாக இருந்துச்சு. படம் பார்த்துக்கிட்டிங்கன்னா எதிர்பார்க்காத மாதிரி இருந்துச்சுங்க. எனக்கு நமக்கு எப்படி தமிழில் ராட்சசன் படம் வந்துச்சோ அதே மாதிரி இந்த படம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சைக்கோ த்ரில்லர் படமாக தான் இருந்துச்சுங்க. ஒரு த்ரில்லர் படமாக தான் கொண்டு போயிருந்தாங்க. அந்த வீட்டில் பார்த்தா இயக்குனர் பார்த்தா கண்டிப்பாக பாராட்டு தெரிவிக்கணும். படத்தோட கதை பார்த்துக்கிட்டிங்கன்னா சென்னையில் அடுத்தடுத்துன்னு ஒரு 6 பேர் பார்த்துக்கிட்டிங்கன்னா மர்மமான முறையில் கொல்லப்பட்டு சிட்டிக்கு அவுட்டரில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட உடலை பார்த்துக்கிட்டிங்கன்னா போட்டுட்டு போயிடறாங்க. அந்த கொலைக்கான காரணம் என்ன, அந்த கொலையை பார்த்தீங்கன்னா யார் பண்ணுறாங்க, அந்த கொலைக்கான மோட்டிவேஷன் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த ஏரியாவில் இருக்க போலீஸ் அதிகாரியாக பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒருத்தர் நியமிக்கிறாங்க. அவர் பார்த்துக்கிட்டிங்கன்னா நெருங்கிக்கிட்டு இருக்கும்போது படத்தோட ஹீரோ பார்த்துக்கிட்டிங்கன்னா நவீன் சந்திரா அவர் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க அப்படி அவர் எடுத்த கேஸ் எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா 100% முடிச்சிருக்கும்போது இந்த கொலை கேஸை ஃபாலோ பண்ணுறவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்பாராத விதமாக ஆக்சிடென்ட் ஆனதுனால அந்த கேஸ்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு ஹீரோவுக்கு மாறுது. ஹீரோவுக்கு மாறினதுக்கப்புறம் அந்த கொலையாளி யார், கொலைக்கான மோட்டிவேஷன் என்ன, கொலை எப்படி கண்டுபிடிச்சா, அப்படி கொலையாளிகளை கண்டுபிடிச்சாரா இல்லையா, கொலையாளி கண்டுபிடிச்சி என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்க அப்படிங்கிறத ஒரு 2 மணி நேரத்துக்குள்ள பார்த்துக்கிட்டிங்கன்னா த்ரில்லராக 2 மணி நேரம் 24 நிமிஷம் படம் ஓடுதுங்க. 2.5 மணி நேரத்தில் படம் தான் த்ரில்லராக கொண்டு போய் கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டை வச்சு நம்ம எதிர்பார்க்க ட்விஸ்ட்டை ஒன்று வந்திருக்கோம். ஆனால் அதுக்கப்புறம் இன்னொரு ட்விஸ்ட்டை வச்சு படத்தை கொண்டு முடிச்சுக்க பாருங்கள். அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பாராட்டுங்க. இயக்குனர் இந்த மாதிரிலாம் யோசிக்கும் போது நமக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி த்ரில்லர் படம்லாம் இன்னமும் பார்க்கணும் வரணும் நம்ம நினைக்க தோணுது. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த படத்தில் ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்துக்கிட்டே இருக்கும். இது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 6 கொலைக்கு அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா லாஸ்ட் 2 கொலையை பார்த்துக்கிட்டிங்கன்னா சிட்டிக்கு அவுட்ரு போட்டிருக்கவன் உள்ளுக்குள்ளே போட்டதுக்கப்புறம் ஏன் பார்த்தா போட்டிருக்கான் வச்சுக்கான்னு கணிக்கும் போது அதை நெருங்கிக்கும் போது பார்த்துக்கிட்டிங்கன்னா கொடுக்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அற்புதமாகவே இருக்கும். அது பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோவாக வர நவீன் சந்திரா என்ன ஒரு ஆக்டிங்க. அவருக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா மூஞ்சில் பார்த்தீங்கன்னா சிரிப்பே இல்லை. அவர் தெலுங்கு நடிகர்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு பார்த்தா முகத்தை இறுக்கமாகவே வச்சுக்கிட்டு ஒரு இறுக்கமான மனநிலையோட ஏன் பார்த்தா அந்த அளவுக்கு இருக்கான் அப்படின்ட்டு நமக்கு தெரிய வைக்காத மாதிரியே பார்த்தா படத்தை கொண்டு போனது. அவர் எங்கேயுமே சிரிக்காமல் படத்தை பார்த்தா ஒரு இறுக்கமாகவே கொண்டு போனதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு அற்புதமான நடிப்பு. அப்படி அவர் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு லவ் ப்ரப்போஸ் வரும். அந்த லவ் ப்ரப்போஸை பார்த்தா அவர் ஏன் பார்த்தா ஒத்துக்கலை அப்படிங்கிறதுக்கு கிளைமேக்ஸில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு இதை வச்சு முடிச்சிருப்பாங்க. அது பார்த்தா கண்டிப்பாக ஏற்றுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சரி, இந்த கொலையெல்லாம் யார் தான் பண்ணுறது, எதுக்காண்டி பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கும் போது 11 அந்த 11ங்கிறத பார்த்தீங்கன்னா எதுக்கோட பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் ஒரு விதத்தில் கொண்டு போயிருப்பாங்க. அதாவது பார்த்துங்க படத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஸ்கூலுங்க ஒரு இன்டரில் வருங்க, அதாவது ஃப்ளாஷ்பேக்கில் வரும். படத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஸ்கூல் வரும். அதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா எதிர்பாராத விதமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 10 பேர் பார்த்துக்கிட்டிங்கன்னா இரட்டையர்கள் படிச்சிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இன்னொரு ஸ்கூல்லேருந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அனாதை ஸ்கூல்லேருந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு இரட்டையர்கள் பார்த்து இந்த ஸ்கூலுக்கு வருவாங்க. எதிர்பாராதமாக வருவாங்க. அப்படி எதிர்பாராத விதமாக வரும்போது அந்த அனாதை ஸ்கூல்லேருந்து வர ரெண்டு பேருமே பார்த்துக்கிட்டிங்கன்னா படிப்பாகட்டும் ஸ்போர்ட்ஸ் ஆகட்டும் ரெண்டுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா டாப்பாக போகும்போது அந்த ஆல்ரெடி அந்த 10 இரட்டைகளுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க மேலே பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றும் வரும். இது என்ன எல்லாத்தையுமே நம்மளே வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தவங்க இப்போ பார்த்துக்கிட்டு இவங்க 2 பேருமே டாப்பாக போகிறாங்க அப்படின்ட்டு அந்த 2 பேர்த்தையுமே பார்த்துக்கிட்டு இது பண்ணணும் வைக்கணும்ன்ட்டு அதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒருத்தனை பார்த்துக்கிட்டு டார்ச்சர் பண்ணி அவரை பார்த்தா கடைசியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா எதிர்பாரமாக அவர் இறந்தே போயிடும். அப்படி இறந்து போனதுக்கு பழி வாங்குறதுக்கு விதமாக தன்னோட தம்பியோட சாவுக்கு பார்த்தீங்கன்னா பழி வாங்குற விதமாக அந்த இதில் இருக்க இன்னொருத்தரை பார்த்துக்கிட்டிங்கன்னா கதையோட சொல்லக்கூடாது படம் பார்த்துருப்பீங்க. அந்த படத்தில் அதான் முக்கியமான டெஸ்ட்டு. அந்த தம்பியோட அண்ணன் பார்த்துக்கிட்டிங்கன்னா பழி வாங்கணுன்ட்டு அந்த ஸ்கூலில் இருக்க அந்த 10 பேரோட ட்வின்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் கொலை பண்ணுவான். ஒவ்வொருத்தையும் கொலை பண்ண காரணம் பார்த்துக்கிட்டிங்கன்னா தான் பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா உடன்பிறப்பு இல்லாமல் வலி இல்லாமல் கஷ்டப்படணும், அதே மாதிரி இவங்களும் பார்த்தா கஷ்டப்படணும் அப்படின்ட்டு இதெல்லாம் கிடையாது. தான் பார்த்தா எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ட்டு
அதை வந்து பார்த்தா அவங்க உணர்னுங்கிறக்காண்ட கொலை பண்ணியிருப்பா. அப்படி அதில் வந்து பார்த்துக்கிட்டினா ஒவ்வொருத்தரையும் கொலை பண்ணும்போது கொடுக்குற இதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டினா வேறு லெவலாக இருக்குங்க. அதுவும் வந்து பார்த்துக்கிட்டினா கிளைமேக்ஸில் வந்து பார்த்துக்கிட்டினா ஒரு போலீஸ் அதிகாரி வந்து பார்த்துக்கிட்டினா பாடி என்னடா அது நம்ம இப்படி எதிர்பார்க்காம போயிட்டோமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் ஒரு டிஸ்ட்டு வரும் பாருங்கள். ஐயோ அதெல்லாம் அள்ளு விட்டுச்சு எனக்குலாம். எப்பட்றா அவங்க இந்த அளவுக்கு யோசிக்கிறாங்களே, இந்த அளவுக்கு வந்து பார்த்தா எப்படி உங்களால் யோசிக்க முடியும்னு வந்து பார்த்துக்கிட்டினா நர்சல் ஆகிட்டேன். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளைமேக்ஸில் அந்த ட்விஸ்ட்டுங்கிறது வேறு லெவல். அதில் இந்த அபிராமி ஒரு இது சொல்லுவாங்க. இவன் வந்து பார்த்துக்கிட்டினா கேமுக்கு வந்து பார்த்துக்கிட்டினா 3 விதமாக கொண்டு போவான். அந்த 3 விதமாக கொண்டு போது வந்து பார்த்துக்கிட்டினா அவனுக்கு நம்ம பார்க்கும்போது தெரியாது, விளையாடும்போது தான் தெரியும் அப்படிங்கிறத கிளைமேக்ஸில் வந்து பார்த்துக்கிட்டினா ஒருத்தர் கொலை பண்ணும்போது வந்து பார்த்துக்கிட்டினா இது பண்ணி அப்படி அந்த ஜெயிலுக்குள்ளே போய் வந்து பார்த்தா ஒருத்தன் கொலை பண்ணுறதுக்கானே அவரை வந்து பார்த்துக்கிட்டினா பண்ணுற இது வந்து பார்த்துக்கிட்டினா புரிஞ்சிருக்கும். அந்த அளவுக்கு வந்து பார்த்துக்கிட்டினா மிரட்டியிருப்பாங்க. அதில் அந்த ஆக்சிடென்ட் அதிகாரி பார்த்துக்கிட்டினா கடைசியில் அவர் கண்டுபிடிச்ச சீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்குங்க. படத்தோட பின்னணி இசை பா இம்மானுங்க. பொதுவாக இந்த மாதிரி படத்துக்குலாம் வந்து பார்த்தா ஜிப்பர்லாம் வந்து பார்த்தா சூப்பராக பின்னணி கொடுத்துப்பா அப்படி. ஆனால் இந்த படத்தில் பார்த்தா இம்மான் வந்து பார்த்திங்கன்னா அவரால் என்ன பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரில்லர் படத்துக்கு சூப்பராக கொடுத்துருக்கா அப்படி. நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90s கிட்ஸில் வந்த ஞாபக படம் விசில் படம் வச்சு பார்த்தீங்கன்னா அந்த படத்தை பார்த்தா நிறைய ஞாபகப்படுத்திங்கன்னா அந்த படத்தில் வர மாதிரி வந்து பார்த்தா மாஸ்க் ஆகட்டும், அந்த படத்தில் வர மாதிரி வந்து பார்த்தா விசுவல் ஆகட்டும், சீன்ஸ் ஆகட்டும், ஏகப்பட்ட கொலை பார்த்தா நைட்டில் நடக்கிறதாகட்டும் அப்படின்னு ஏகப்பட்ட சீன் பார்த்தா நைட்டில் நடக்கிறதுனால உங்களுக்கு அந்த படத்தை வந்து பார்த்தா கண்டிப்பாக ஞாபகப்படுத்தும். அதே மாதிரி இந்த படத்தில் வந்து பார்த்தா நடித்த ஹீரோவும் சரி, ஹீரோயினும் சரி, அபிராமியும் சரி, மற்ற எல்லா நடிகளும் சரி சூப்பராகவே தேர்ந்தெடுப்பாங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டரில் அற்புதமாக நடிச்சிருப்பாங்க. படம் வந்து பார்த்துக்கிட்டா நம்ம வந்து பார்த்தா ஒரு 2.5 மணி நேரம் வந்து பார்த்துக்கிட்டா பெரிய படமாகவே இருந்தாலும் எங்கேயுமே நமக்கு வந்து பார்த்தா போர் அடிக்காமல் படத்தை வந்து பார்த்தா அடுத்து ஒரு விறுவிறுப்பாகவே கொண்டு போனதுனால நமக்கு வந்து பார்த்துக்கிட்டா படம் கொஞ்சம் கூட போர் அடிச்ச மாதிரி தெரியலைங்க. அந்த அளவுக்கு அந்த படம் பார்த்தா அற்புதமாக இருக்கும். பார்க்காதவங்க கண்டிப்பாக அந்த படத்தை பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுதுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ண மட்டும் பார்த்தாது, இந்த வீடியோவை பார்க்குற அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு தமிழ் சினிமா செய்திகளையோ அல்லது நான் பார்த்த படங்களையோ அப்படியோ ஏதாச்சும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் கண்டிப்பாக மீட் பண்ணுறேன். அதுவரை நன்றி, வணக்கம். எல்லாத்துக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ.